எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே டைவர்ஸா தாங்க இருக்கு. சேர்ந்து வாழ்றவங்கள விட, பிரிஞ்சு வாழ்றவங்களோட எண்ணிக்கை தான் இப்ப அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. பிரிஞ்சு வாழ்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும்போது, சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு காரணம் கூடவா இருக்காது? அப்படின்ற மாரி தாங்க எனக்கு வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாம எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. நியூஸ பார்த்தாலே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு பார்க்க முடியுதா? எப்ப பாரு அங்க இந்த பிரச்சனை, இங்க இந்த பிரச்சனை. அப்ப என்ன பொறுத்தளவுக்கு நியூஸ பார்க்காம இருக்கிறதே நிம்மதின்னு வந்து தோணுது. ஏன்னா நியூஸ பார்த்தாலே நமக்கே மனசெல்லாம் பதற ஆரம்பிச்சிருதுங்க. அவ்வளோ பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனைன்னு தான் போயிட்டுருக்கு. எப்பேர்ப்பட்ட உலகத்தில வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாரி தான் வந்து தோணுது. ஸ்கூல் படிக்கும்போது தான் சமூக அறிவியல் பாடத்தில வரலாறுல படிச்சிருக்கோம். இந்த ஆண்டு இவங்க இந்த நாட்டுக்கு படையெடுத்து போனாங்க. அந்த ஆண்டு அவங்க இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்கன்னு. அப்போல்லாம் யோசிச்சிருக்கேன். இந்த மாரி போர்லாம் நடக்கும்போது எப்படிலாம் நடந்திருக்கும்? எப்படியெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க? அப்பாடா! நம்மலாம் அந்த காலத்தில பொறக்கல அப்படின்னு நெனச்சேன். ஆனா இப்ப நிஜமாவே போர் நடந்துட்டுருக்குங்க. அத நெனச்சு கூட பார்க்க முடியல.